ஆனால் ஹிப்ஹாப் தமிழா இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அடுத்த லொக்கேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மதுரை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் ப்ரொட்டஸ்ட் நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தீங்க, நைட்டு ஏன் கிளம்பி போயிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷரா? எந்த ப்ரெஷரும் கிடையாது. கோயம்புத்தூர்ல நூதனமான முறையில் ஒரு அமைதி போராட்டம். யாருமே கைத்தட்டல, யாருமே விசில் அடிச்சு. கோயம்புத்தூர்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்ததுக்கு காரணம் என்னன்னா வந்து அந்த இளைஞர்களின் வேகம் வந்து எந்த விஷயத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு 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 4-5 கோரிக்கை இருந்த கோரிக்கையை ஒரே கோரிக்கையா மாற்றணும். பட் அங்க நடந்த சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு. அதாவது ஜல்லிக்கட்டுக்கான படிச்சவங்க போராட்டம் பண்ண எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க. அங்க என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா தேசிய கொடியை வந்து சுத்தி அதை கீழே போடுறது. கோயம்புத்தூர்ல கூட இளைஞர்கள் இவ்வளவு தன்னம்பிக்கையோடு அதுவும் பொறுமையாக போராடியது நான் கிட்டத்தட்ட வந்து உடனே மைக்கை பிடிச்சிட்டு போய் ஹிப்ஹாப் தமிழா, நீ உண்மையான தமிழனாக இருந்தா வந்து இங்க வந்து போராடு. எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா நடத்தணும். அதனால இப்ப மதுரைக்கு போயிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் ஒரே கருத்து தான் நிலவுகிறது. என்னன்னு பார்த்தா அமைதி போராட்டம் அப்படிங்கிற ஒரு அகிம்சை போராட்டத்தையும் தாண்டி இது ஃபுல்லா கெட்ட வார்த்தைகளை போட்டு பீட்டாவை பத்தி எதோ எழுதுறதும், அப்புறம் கெட்ட வார்த்தைகள். அதாவது ஏன்னா அங்க ஃபேமிலிக்குரோட அவ்வளவு பேர் இருக்காங்க. திடீர்னு யார் அந்த ஆட்கள்னே தெரியல. திடீர்னு கருப்பு சட்டை போட்டு ஒரு 20 பேர் உள்ள வராங்க, வந்து ஃபுல் கெட்ட வார்த்தையில மோடின்னு ஏதோ பேசுறாங்க. எனக்கு வந்து அடுத்ததாக இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இறங்குவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை இங்க நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நம்ம வந்து எல்லாரும் ஜெயிச்சிட்டோம், போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுப்போமே. ஆனா அந்த விவசாய வாழ்வாதாரம் மேம்படணுங்கிற ஒரு கோரிக்கையில தான் இத்தனை போராட்டத்தையும் நம்ம நடத்துறோம், இத்தனை போராட்டம் இது பண்றோம். அந்த இடத்துல இருந்து நம்ம டிவியேட் ஆயிடக்கூடாது. நான் முழுக்க இந்த விஷயத்துல இறங்குறது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, நாட்டு மாடுகள் காப்பாற்றப்பட வேணுங்கிறதுக்காக. பட் இது வந்து ஜல்லிக்கட்டு நோக்கி தான் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணுனாலதான் நான் இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். கூடவே உட்காந்து ஆள் மாதிரி ஒருத்தருக்கு வந்து குழப்பம் பண்ணல, ஒருத்தர் வந்து நசுக்கல, நெருக்கல, எதுவுமே பண்ணல. தெளிவா, அதாவது அவங்க கிட்ட முதல் போனேன்னா சொன்னது, நானும் ஒரு ஸ்டூடெண்ட், நீயும் ஒரு ஸ்டூடெண்ட், அமைதியா உட்காருவோம் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் கூட அது பண்ணல. அதாவது இளைஞர்கள் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். சினிமா யார் இவங்க, இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கூட்டம், திடீர்னு ஒரு கேங் வருது, இங்க இருந்து ஒரு கேங் வருது, யார் இவங்கன்னா இன்னொரு கேங் தனியா வந்துட்டு தனித்தமிழ்நாடு ஒன்று வரைஞ்சிட்டு நம்ம என்னத்துக்காக போராடிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்படிங்க சொன்ன ஒரு நண்பர் சொல்றாரு, காவேரி இஷ்யூ, ஃபிஷர்மேன் ப்ராப்ளம், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், மக்கள் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாரு. கண்டிப்பா நண்பா, முதல் தடவை நம்ம குரல் எழுப்பியிருக்கோம். என் ஜென்ரேஷன்லயோ உங்க ஜென்ரேஷன்லயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக நம்ம போராடினதே கிடையாது. இதுதான் முதல் முறை. அதனால வந்துட்டு ஒன்னொன்னா பண்ணுவோம் அப்படிங்கறதான் வந்து என்னுடைய கோரிக்கை. ஒருத்தர் ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட இந்த கூட்டத்துல பெப்சி கோக்கை பேன் பண்ணாட்டி நான் செத்துருவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். பெப்சி கோக்கை பேன் பண்ணா இது இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணும். சரி, ஓகே, உனக்கு பெப்சி கோக்கை வேணான்னா நீ குடிக்காத, யாரையும் வாங்க சொல்லாத, கடைக்காரங்களும் வாங்காம இருந்தா பெப்சி. பல விமர்சனங்கள் வரும், கவலை வேண்டாம், பழுத்த மரத்தில் கல்லடி விழும், நாம் நம் இலக்கை நோக்கி செல்வோம். ஐயா, இதுக்கெல்லாம் நான் கவலையே படுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு அப்படிலாம் கவலைப்பட்டிருக்கணும்னா வீட்டு விட்டு வந்தப்ப யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, நானா தான் வந்துக்கிட்டேன். எனக்குலாம் இந்த மானம், வெக்கம், ரோசம், சூடு சோறு எல்லாம் என்னைக்காவது கோவப்பட்டு பார்த்துருக்கீங்க? பீட்டா தாக்குனப்பும் இப்படியே தான். அதனால வந்து கவலை எல்லாம் படவே இல்லை நண்பா. இதெல்லாம் எந்த வகையிலும் என்னை தாக்காது. அதனால வந்துட்டு நன்றி, உங்க அக்கறைக்கு நன்றி. இதான் பயப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பயப்படல, புண்பட்டுட்டேன். அதனாலதான் வந்து நான் வேணாம் பாது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு தள்ளிட்டேன். ஏதோ நல்லதுக்கு பண்ண போய் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. அது என் பேரை சொல்லி நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்தது என்ன, அரசியலா? அதனால யார் வேணா அரசியலுக்கு வரலாம். எனக்கு அரசியல் வர எல்லா தகுதி இருக்கு. அதனால அரசியல் பண்ணி தான் ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு இல்லை. நேற்றுல இருந்து ஒரு போட்டோ, ஒரு 5-6 பேர் போட்டோ போட்டு இந்த ஆக்டர்னு ஒரு 5 ஆக்டரை போட்டு அதுல என் போட்டோவை போட்டு நீங்களாம் மினிஸ்டர் ஆவாங்க, நீங்களாம் இதாங்க. அரசியல் வர அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லை, அறிவு பத்தாது. இதுக்காக திடீர்னு வந்து அரசியலுக்குள்ள வாங்க, நீங்க வந்து நாடாளணும், இது வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எந்த ஒரு இது அரசியல் நோக்கத்துக்கெல்லாம் செய்யல, நல்ல விஷயத்துக்காக செஞ்ச ஒரு விஷயத்த வந்து அரசியல் சாயமும் பூசாதீங்க. நீங்க வந்து பாலிடிக்ஸா, ஐயோ அரசியலா அப்படின்னு சொல்லிதான், அரசியல் என்ன ஒரு தப்பான தொழில் இல்லையே. அரசியல் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை முடிவு செய்கிறது. ஏன்னா கண்டத்தாது உங்களுக்கே நான் சொல்றேன், ஐ எம் நாட் லீடர் மெட்டீரியல், நான் லீடர் கிடையாது. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. எனக்கு வந்து எமோஷனலா ஹர்ட் ஆகிறதுனால தான் இதெல்லாம் சொல்றேன். நன்றி.
வணக்கம். திருப்பியும் மதுரை போய் ரீச் ஆகிட்டு கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம், பார்ப்போம்.